அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அண்ட் மவுஸ் பாயிண்டர்ஸ். ஸோ நேவிகேஷன் அண்ட் மவுஸ் பாயிண்டர் அப்படின்னா என்னென்னா, நம்ம எக்ஸலில் காமனாக ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயத்தை பற்றி தான் அங்கே நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக எக்ஸல்குள்ளே இருக்கிற டேபுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மவுஸ் பாயிண்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதுவே அந்த ஷீட்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு சிம்பிளாக மாறிடும். அந்த சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் ப்ளஸ். இந்த சிம்பிள் மாறும்போது நீங்கள் எந்த செல்லை வேணாலும் போய் செலக்ட் பண்ணலாம். ஸோ இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸலில் இருக்கிற செல்லை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு 3 டைமென்ஷனல் ப்ளஸ் மட்டும்தான் வரும். ஸோ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த செல்லை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே எடிட் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா டபுள் லெஃப்ட் ரைட் ஏரோ. இந்த டபுள் லெஃப்ட் ரைட் ஏரோ எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலமில் டைப் பண்ணிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த செல்லுக்குள்ளே டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆறுன்ற காலமில் வெல்கம் டு மட்டும்தான் நமக்கு வந்து உள்ளே ஃபிட் ஆகிருக்கு. ஸோ மீதமுள்ள வார்த்தைகள்லாம் எனக்கு அதுக்குள்ளே ஃபிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு நான் இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டபுள் லெஃப்ட் ரைட் ஏரோவை ஜஸ்ட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அழகாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமேல் நீங்கள் டைப் பண்ணுற விஷயம் வந்து அந்த காலத்துக்குள்ளே பத்தலைன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அப் அண்ட் டவுன் ஏரோ. இது என்ன பர்பஸ்க்காகனா, இப்போ நான் எப்படி இந்த காலத்தோட அகலத்தை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணணும், அது மாதிரி நீங்கள் ரோவோட அந்த வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டைப் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து ஒரே இடத்துல ஒரே செல்லுக்குள்ளே இப்படி 1 2 3ன்னு வேணும்ன்ட்டு டைப் பண்ணேன். நார்மலாக நீங்கள் வந்து 1 டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் தட்டினீங்கன்னா அடுத்த செல்லுக்கு போயிடும் அது. ஸோ இங்கே வந்து நான் எப்படி டைப் பண்ணேன்னா, ஜஸ்ட்டு வந்து 1ன்னு போட்டுட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு என்டர் தட்டிட்டு 2ன்னு கொடுத்தேன். திரும்ப ஆல்ட்டு பிடிச்சிட்டு என்டர் தட்டு 3ன்னு கொடுத்தேன். ஸோ நீங்கள் இதோட இந்த ரோவோட அகலம் வந்து இன்க்ரீஸ் ஆனதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இதை நான் மேனுவலாக பண்ணேன். இதுவே நீங்கள் வந்து மவுஸ் மூலிமா பண்ணுறதுனா ஜஸ்ட்டு இந்த ஏரோவை யூஸ் பண்ணி அப்படி டவுன் பண்ணி விட்டிங்கன்னா இதோட ஹைட் எப்படி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா பிளாக் டவுன் ஏரோ. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, பர்டிகுலராக எனக்கு ஒரு காலமே செலக்ட் பண்ணணும்னா அப்படின்னா ஜஸ்ட் டாப் ஆஃப் த காலத்துக்கு மேலே போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் காலமும் செலக்ட் ஆயிரும். இதே மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோவையும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த நேவிகேஷன் அண்ட் மவுஸ் பாயிண்டர். ஸோ அடிஷ்னலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ரைட் ஏரோ. ஸோ பிளாக் ரைட் ஏரோன்றது தான் நான் இப்போ சொல்லி கொடுத்தேன், ரோவை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து இந்த ஒரு எக்ஸல் ஷீட்லேருந்து இன்னொரு எக்ஸல் ஷீட்டுக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை நான் வந்து ஷார்ட்கட் மூலிமா சொல்லித்தரேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷீட்ஸ் இருக்குது. ஸோ நான் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு பேஜ் டவுன் கொடுக்க ஒரு ஷீட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கண்ட்ரோலை பிடிச்சிட்டு பேஜ் அப்பு கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ஷீட்டும் ப்ரீவியஸ் போயிடும். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 2-3 எக்ஸல்லையே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க ஒர்க் ஷீட்டை. ஸோ ஒரு எக்ஸல் ஒர்க் புக்லேருந்து இன்னொரு ஒர்க் புக்கு எப்படி நீங்கள் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா போகும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் புக் 2ன்றதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் தான் நான் புக் 2லேருந்து எனக்கு ஒரு டேட்டா வேணும்னா ஜஸ்ட்டு கண்ட்ரோல் டேப் கொடுத்துட்டு இதில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு திரும்ப வந்துடலாம் இதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டேப். நன்றி, வணக்கம். மற்றும் உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.